சரி, நம்ம போன வீடியோல என்ன பார்த்துருப்போம்? இன்சர்ஷனும், ட்ராவர்சலும் பார்த்துருப்போம். கரெக்ட்டா? நான் வந்து இது செகண்ட் வீடியோவா போட்டதுக்கு காரணம் என்னன்னா, அது கொஞ்சம் பெருசா போனனால, இத வந்து செகண்ட் வீடியோவா போட்டு, டெலிஷன் மட்டும் தனியா ஒரு கான்செப்ட்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு போடுறேன். சரியா? இப்போ டெலிஷன்னா என்னது? அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இருக்க அந்த எலிமெண்ட்ட டெலீட் பண்ணிட்டு, மீதி எலிமெண்ட் எல்லாம் ஒண்ணா சேர்க்குது. அதுதான் வந்து நம்ம டெலிஷன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து இங்க நான் வந்து ஃபுல் கோடையும் எழுதல. அதுக்கு கொஞ்சம் லாஜிக் அந்த அந்த கோர் லாஜிக்க மட்டும் இங்க எழுதி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்ப்போம். இப்ப அதே தான். அந்த 2.5 ஆட் பண்ணது தான். 2.5 தான் இருக்குதா? இப்போ வந்து பொசிஷன் 2 அதாவது எங்க பொசிஷன் 3ல பொசிஷன் 3ல அதாவது 2.5 இருக்க எலிமெண்ட்ட டெலீட் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 2.5ங்கிற எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட்ட போயிட்டு டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ணோனே இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அங்க நான் என்ன பண்ணுவேன்? இத இந்த சைடு மூவ் பண்ணேன். அதே போல இங்க இருக்க எலிமெண்ட்ட இங்க மூவ் பண்ணுவேன். இங்க வந்து டெலீட் பண்ணிட்டேன்ல. அப்ப இங்க 0 தானே இருக்கும். இதுல என்ன ஆகும்? கோட் எழுதும்போது வேற மாரி பண்ணுவோம். ஆனா நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் டெலீட் பண்ணும்போது. அப்ப இங்க 3ய இங்க மூவ் பண்ணிருவோம். திரும்ப இங்க 3 டூப்ளிகேட் இருக்கும். இந்த 4 இங்க மூவ் பண்ணிருவோம். 3 அழிஞ்சிரும். இங்க 4 வந்துரும். அவ்வளோதான். இங்க இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து டெலீட் பண்ண போறோம். டெலீட் பண்ணது கொஞ்சம் ஈஸி தான் இன்சர்ஷனை விட. அந்த ரொம்ப இருந்து a(i+1) அப்படிலாம் ரொம்ப இதெல்லாம் பண்ண ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பொசிஷன் ஒரு வேளை 0வோட லெஸ்ஸாக இருந்து இல்லை சைஸோட வேல்யூ என்ன 5 கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது இன்வேலிட் பொசிஷன். அப்படி நம்ம எதுவுமே டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த கண்டிஷனில் கொடுத்துறீங்க. ஒரு வேளை அப்படி இல்லாமல் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நான் லூப் வச்சு இது பண்ண போகிறேன். i = பொசிஷன் -1. இப்போ பொசிஷன் என்ன கொடுத்துறீங்க? தேர்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. கரெக்டாக? பொசிஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வாங்கிடணும். சரியா? நம்ம ஸ்கேன் ஆஃப் போட்டு வாங்கிடணும். பொசிஷன் தேர்டு பொசிஷன். நான் சொன்னேன் இல்லை, இங்கே வந்து பொசிஷன் மைனஸ் பண்ணாமல் இருந்தோன்னா இங்கே வந்து பொசிஷன் -1 பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம இங்கே பொசிஷன் -1 பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இதோட இண்டெக்ஸ் வேல்யூ கிடச்சிருது. அப்போ தேர்டு பொசிஷன் இதோட இண்டெக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் வந்து 2வது இண்டெக்ஸ். அப்போ i = 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். i = 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் இருக்கும்? i size -1 வரை இருக்கணும். சரியா? சைஸ் -1 சைஸ் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? 5ன்னு கொடுத்துருக்கோம். சைஸ் -1 என்னது? சைஸ் -1னா 4. அப்போ 4க்கு முன்னாடி வர ஐயோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? i = 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4க்கு முன்னாடி வர தான் ஐயோட வேல்யூ இருக்கணும். 4 இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி <4ன்னு இருக்கு. அப்போ 2லேருந்து 3 வரைக்கும் தான் இருக்கும். சரியா? அப்போ ஐயோட வேல்யூ இப்போ 2ஆக இருக்குன்னு வைங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த பொசிஷனில் 2.5 இருக்குது. அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இங்கே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நான் என்ன பண்ணிடலாம்? இங்கே கொண்டு போய் இதை வந்து இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணிடலாம். அது ஓவர் ரைட் ஆகிடும். தானே டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் பொசிஷனில் போய் அதாவது செகண்ட் பொசிஷனில் a(2)ல் செகண்ட் இண்டெக்ஸில் a(2+1) தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ அது என்ன இருக்குது? 3 இருக்குது. கரெக்டாக? 3ல் என்ன இருக்குது? 3ங்கிற வேல்யூ இதை சொல்லி தான் இருக்குது. அந்த வேல்யூவை கொண்டு செகண்ட் இண்டெக்ஸில் நான் இன்சர்ட் பண்ணி அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல 3 வந்துடும். செகண்ட் இண்டெக்ஸில் அதாவது a(2)ல் a(3) வேல்யூ உள்ளே வந்துடும். அப்போ இங்கே 3 வந்துடும். அதுக்கு அடுத்து திரும்ப வருவேன். ஐயோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும்? 2லேருந்து 3 வரைக்கும் தான். அடுத்து 3க்கு வருவேன். 3ல் a(3) a(3)ல் a(3+1) a(4)க்கு வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். a(4)ல் இங்கே என்ன இருந்தது? 4ன்னு இருந்தது. 4 வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடும். சரியா? அவ்வளோதான். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட் 4 இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைஸ் மைனஸ்ன்னு பண்ணிடுவோம். அப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட்டாக இருக்க 4 அப்படியே இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ண மாட்டோம். அப்போ இங்கே 4ன்னு இருக்காது. சைஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? சைஸ் மைனஸ் ஆகும்போது 4 - 1 ஆகும். அப்போ என்ன ஆகும்? சைஸு 3 ஆகும். அப்போ இண்டெக்ஸ் 0லேருந்து 3 வரைக்கும் அந்த ஆக்சஸ் பண்ணுவோம். அவ்வளோதான்.